அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவு நேற்று இன்றைக்கு சென்னை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் செயல் வீரர்கள் வீராங்கனை அத்தனை பேருமே இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டம். இது ஒன்றும் ஒரு வன்முறை கிடையாது இதுல. ஆனால் இது தடை செய்யப்பட்ட பகுதி சொல்லி போலீஸ் சொல்றாங்க. தடை செய்யப்பட்ட பகுதினா இந்த 3 வருஷத்துல பிசிக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு, திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மேல எந்த வழக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நம்ம போராடுகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதை இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஸ்டாலின் பேச்சை கொண்டு காவல்துறை இன்றைக்கு ஒரு மிகுந்த கெடுபிடியாகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களை கைது செய்திருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த ஞானசேகர் என்பவன் 15 வழக்குகள் நீங்க சொல்றது கேட்ட இருங்க ஒரு நிமிஷம். 15 வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 3 பொண்டாட்டி அவனுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வழிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள். அதே போன்று பாலியல் வன்கொடுமை ஏற்கனவே ஆளாகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் தஞ்சம் அடைந்திருக்க நிலை. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சிசிடிவி கேமரா வெளியிடணும். ஏற்கனவே சென்னையில அவிஞ்சிகர பகுதியில ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட பிறகு அதை கூட இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்காம இந்த சிபிஐ இன்றைக்கு அப்பீல் செய்திருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறுமி முதல் இன்றைக்கு முதியோர்கள் வரை இன்றைக்கு கைது செய்யப்படுகின்ற இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இது ஏற்படுத்தியிருக்கிறது. இது தமிழ்நாடு ஒரு தலைக்குனிப்பு, ஒரு வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, தமிழர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். மாணவிகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்றது. மாநகராட்சி விடியாத திமுக ஆட்சி, ஒரு 10 நிமிஷம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் பல்கலைக்கழக வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது அங்குள்ள கள சூழல் எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் இந்த தினம் அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில தற்போது அவர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 1 மணி நேரமாக அதிமுக சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக 2 வாயில்கள் முன்பும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த வாகனங்களும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. பேராசிரியர்கள் வாகனம், அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே தான்
அனுமதிக்கப்படுகிறது. மற்ற எந்த வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உட்பட்ட பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறது. இந்த அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக ஆளுநர் மாளிகை, அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை என்பது போர்க்களமாக காட்சி அளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் அதிமுகவினர் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். 200க்கும் மேற்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள், IPS ரேங்கில் இருக்கக்கூடிய டிசி, அதே போல ஜாயிண்ட் கமிஷனர் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் வாயில் முன்பு பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அதிமுகவினர் அங்க வரக்கூடிய பேருந்துகள் மூலமாக கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சமூக நல கூடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வராங்க. தொடர்ச்சியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆதி ராஜாராம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட செயலாளர் VN ரவி உள்ளிட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் உள்ளிட்ட முக்கிய மாவட்ட செயலாளர்கள், நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வராங்க. தொடர்ச்சியாக கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. அவர்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படுவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இந்த சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பீக் ஹவர்ஸ், ஆபீஸ் போறக்கூடிய ஒரு நேரம். 2 மார்க்கத்திலேயும் எப்போதுமே வாகன நெரிசல் என்பது அதிகமாக தான் இருக்கும். கோட்டூர்புரத்திலிருந்து கிண்டி நோக்கி வரக்கூடிய வாகனங்கள், சைதாப்பேட்டையிலிருந்து மத்திய கைலாஸ் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் என எப்போதுமே இந்த சாலை என்பது போக்குவரத்து நெரிசலாக காணக்கூடிய ஒரு காட்சி தான் எப்போதுமே இருக்கும். தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இதனுடைய விளைவு அருகாமையில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் நூலகம் இருக்கக்கூடிய சாலை, மத்திய கைலாஸ், இந்த பக்கம் சைதாப்பேட்டை நீதிமன்றம், பனகல் மாளிகை உள்ளிட்ட பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.